நெறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் டாக்ஸிக் பேரண்ட்ஸ அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ இந்த டாக்ஸிக் பேரண்டிங்ல வளர்ந்த குழந்தைங்க, அவங்க ரொம்ப டிஃபரெண்ட்டா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து ஹீல் ஆகாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? சரி, டாக்ஸிக் பேரண்ட்ல வளர்ந்துமே சூப்பர் குட்டா சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா நீங்கள் ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு வந்துடுவீங்க. Yeah. டாக்ஸிக் ஹஸ்பண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஆனால் டாக்ஸிக் பேரண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. யா. You can't divorce your parents technically. True. Even by DNA wise they'll be connected to you. But if you feel somewhere நீங்கள் ஒரு அடல்ட்டாக க்ரோ ஆகும்போது அவங்களோட டாக்ஸிசிட்டி ஏதாவது ஒரு இடத்துல சென்ஸ் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் ரீபில்ட் யோர் செல்ஃப். ஓகே. உங்களை நீங்கள் கிரவுண்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங் ஆக்குங்க. யூஸ்வலி நாங்கள் அந்த மாதிரி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு அகாடமிக்லி ஒரு கெரியர் வைஸ் நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். அதுதான் உங்களுடைய பவராக இருக்கும். சரிங்களா? அகாடமிக் ஒரு கெரியர் வைஸில் ஸ்ட்ராங் ஆகி உங்களுக்கான ஒரு 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 தனித்துவத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிக்க சொல்லுவோம். when you start to recreate that pattern, அந்த புது பேட்டர்ன் நான் சொன்னேன்ல, பழைய பேட்டர்னில் இல்லாமல் புது பேட்டர்ன், அவங்க இந்த புது பேட்டர்னை கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் பழகிட்டாங்கன்னு வைங்களேன், definitely they'll become a successful people. Doesn't mean that நீங்கள் ஒரு டாக்ஸிக் பேரண்ட்டில் வளர்ந்தீங்கன்னா அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சது, இந்த கூட்டுக்குள்ளேயே நான் செத்துடணும், அவசியமே கிடையாது.